வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். பீகார்ல இண்டி கூட்டணி இவ்வளவு கேவலமான தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? நேத்துல இருந்து இண்டி கூட்டணி தலைவர்கள் எலெக்ஷன் கமிஷன் மேல பழி போட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனு, இவிஎம் மெஷினு இதெல்லாம் குறை சொல்லி இருக்காங்க. எஸ்ஐஆர்ல தப்பு நடந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 65 லட்சம் பெயர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுல ஏதாவது ஃபோர்ஜரி நடந்திருந்தா எலெக்ஷனே ஸ்மூத்தா நடந்திருக்காது. தேர்தலுக்கு ஓட்டு போட வரவங்க அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லை அப்படின்னா அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத தான் தேர்தல் வாக்குப்பதிவு நம்மளுக்கு காட்டுனுச்சு. அதனால எஸ்ஐஆரில் எந்த தவறும் முறைகேடும் நடந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது இண்டி கூட்டணி அவங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணம் தேடுறாங்க. அந்த காரணமாக அவங்க எலெக்ஷன் கமிஷனை பார்க்குறாங்க. அவ்வளோதான், சப்பக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அதுதான் பண்ணுறாங்க இண்டி கூட்டணி. இப்போ நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வரலாம். இண்டி கூட்டணி இவ்வளோ பெரிய தோல்வி அடைவதற்கு என்ன காரணம்? பிஜேபி ஜேடியு மேல பீகார் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை, இதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பீகார் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்பாக கழிவறை வசதியே மேக்சிமம் வீடுகளில் இருக்காது. பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? 6 மணிக்கு முன்பாக அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்பாக அவங்க போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஈவினிங்குள்ள 6 மணிக்கு மேலே வெளியில் போக முடியாது. அப்படி போனாலும் அங்கே அவங்களுக்கு சில பிரச்சனைகள், இது மாதிரியான சூழல் ரொம்ப மோசமான காலகட்டம். அதெல்லாம் 2014க்கு முன்பாக பீகாரை பொறுத்த வரைக்கும். மோடி வராரு, வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்வச் பாரத் அப்படிங்கிற திட்டத்தை அறிவித்து இலவசமாக கழிவறை கட்டி கொடுக்குறாரு. இந்தியாவிலேயே ஃப்ரீ டாய்லெட், வீட்டுக்கு வீடு ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா பீகார்லாம் லீடிங்கில் இருக்குது. அப்போ பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பீகாரில் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் நிறைய கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பீகார். அங்கே பெண்கள் பார்த்தீங்கன்னா விறகை ஒடிச்சிட்டு அடுப்பில் சமைப்பாங்க. மோடி என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் சமையல் எரிவாயு கொடுக்குறாரு, சமையல் அடுப்பு கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸு பிஜேபிக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஒன்று. இன்னொரு பக்கத்து நிதிஷ்குமார் 2016 மது விலக்கை கொண்டு வராருங்க பீகாரில். நம்ம ஊரில் மதுபான கடைகள்னால எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும். ஒரு வீட்டில் கூட குடினால பாதிக்கப்படாதவர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சரக்குனால ஒவ்வொரு வீடும் பாதிக்கப்பட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில். பீகாரில் மது விலக்கை கொண்டு வராரு நிதிஷ்குமார். அது பீகாரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிதிஷ்குமார் மீதான மரியாதையை மிகப்பெரிய அளவில் உயர்த்துது. அப்போ மோடியும் நிதிஷ்குமாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. பீகார் வாசிகளை கேட்கவா வேணும்? அதுவும் இந்த தேர்தலில் 1951க்கு பிறகு இவ்வளவு டேர்ன் அவுட் எந்த தேர்தலையும் நடந்தது கிடையாது. குறிப்பாக பெண்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே என்டிஏவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி. மோடி நிதிஷ்குமார் காம்போ ஒன்று. ரெண்டாவது, இந்த பக்கத்து இண்டி கூட்டணி பக்கத்து வரலாம். இவங்க மக்களுடைய பிரச்சனைகளை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. சம்பந்தமே இல்லாமல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக தான் இந்த வாட்டி இண்டி கூட்டணியுடைய பீகார் கேம்பெயின் இருந்துச்சு. அது தேஜஸ்வியாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணி தலைவர்களாக இருந்தாலும் சரி, எஸ்ஐஆரை விமர்சனம் பண்ணி தான் பீகாரில் அரசியலே பண்ணாங்க இந்திய அலையன்ஸு. ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் 2 தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணார். 2 தொகுதிகள்லையுமே எஸ்ஐஆரை விமர்சனம் பண்ணி, எலெக்ஷன் கமிஷனை விமர்சனம் பண்ணி தான் அவர் பிரச்சாரமே பண்ணார். அப்போது இது மக்களுக்கு கனெக்ட் ஆகலை. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிங்க, தெலுங்கானா இருக்குது, தெலுங்கானாவில் காங்கிரஸ் உடைய ஆட்சி, தெலுங்கானாவில் எஸ்ஐஆர் நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்பாக 22 லட்சத்துக்கும் அதிகமான பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்து நீக்கப்பட்டுச்சு. அதன் பிறகும் காங்கிரஸ் தானே ஜெயிச்சிச்சு. அப்போ பீகாரில் மட்டும் இப்படி தேவையில்லாமல் பொய்ய பரப்புறீங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அப்போது இந்த எஸ்ஐஆரை மையப்படுத்தி மட்டும் இந்திய அலையன்ஸு கேம்பெயின் பண்ணது எடுபடலை. இது 2. மூணாவது, நிதிஷ்குமார் மது விலக்கை கொண்டு வந்திருக்காரு. தேஜஸ்வி அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று என்ன தெரியுமா சொன்னார்? என்னன்னா, இயற்கை பானங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும், மது விலக்கில் இருந்து இயற்கை பானங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும், அதாவது கல்லுக்கு அனுமதி, கல்லுக்கடைகளை நாங்கள் திறப்போம் அப்படின்னு தேஜஸ்வி அறிவிச்சிட்டாரு. சில பேர் கேட்கலாம், அண்ணாமலையும் இங்கே இதை தானே சொல்கிறாரு, கல்லுக்கடையை ஓப்பன் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறாரு, அதுதானே தேஜஸ்வி சொன்னார், இதில் என்ன தப்பு இருக்குது, இதனால எதுக்கு மக்கள் கோவப்பட்டாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம். அண்ணாமலை இங்கே சொன்னதுக்கான காரணம், இங்கே டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருது. டாஸ்மாக் கடைகளில் சரக்கு வாங்கி குடித்தா எவ்வளவு உடல் பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, உடம்புக்கு எவ்வளவு கெட்டது அந்த மதுபானம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அப்போது அதிலிருந்து இவர்களை விடுவிக்க கள்ளுக்கடைகள் உடம்புக்கு நல்லது தான்,
இந்த டாஸ்மாக்ல இருந்து வாங்கி குடிக்கிற மதுபானம் அளவுக்கு கல்லில் இந்த பிரச்சனையும் இல்லை. விவசாயத்துக்கும் அதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பனை மரம் வளர்க்குறாங்கல்ல, பனை விவசாயிகள், அவங்களுக்கு இதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால அண்ணாமலை இந்த டாஸ்மாக்கு ஆல்டரா கல்லுக்கடைகளை வேணா திறக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாரு. இது தமிழகத்தில். ஏற்கனவே மதுவிலக்கு இருக்கக்கூடிய பீகாரில் போயிட்டு நாங்கள் கல்லுக்கடைகளை திறக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கும். மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அந்த ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கை தேஜஸ்வி பண்ணார். இது அங்கே இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துனுச்சு. ஏற்கனவே மோடி கேஸ் கொடுத்துருக்காரு, இலவச கழிவறைகள் கட்டி கொடுத்துருக்காரு, மதுவிலக்கு நிதிஷ்குமார் கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே பெண் வாக்காளர்கள் மத்தியில் பிஜேபி ஜேடியு ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கல்லுக்கடைகளை திறப்போம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகி ஜேடியு பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான் காரணம். இதுதான் பீகாரில் என்டிஏ இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றி அடைவதற்கான காரணம் இதுதான். இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்திய கூட்டணி இதிலிருந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இவிஎம் தான் காரணம், எலெக்ஷன் கமிஷன் தான் காரணம், எஸ்ஐஆர் தான் காரணம் அப்படின்னு திரும்பி சொல்லிக்கிட்டே இருந்தால் அடுத்த தேர்தலையும் இதே மாதிரி தோல்வி தான் அடைவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.